வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுலபமான ரெசிபி தாங்க இது. அதுக்காக பழுத்த வாழைப்பழம் எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏத்தம் வாழைக்காய் தான் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு முட்டை, ஒரு 4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை எல்லாமே ஆட் பண்ணி, தண்ணி ஒன்றுமே நாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. நைஸாக நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் அலசி நாம் விட்டுறணும். இப்போது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திகையில்லை அப்படின்ட்டுனா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது முன்னாடி ஒரு பிஞ்சளவுக்கு பொடியாக இருக்கிற சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்னஸாகவும் வேண்டாம், ரொம்ப லேஸாகவும் வேண்டாம். நாம் தோசைக்கல்ல தாங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பெருசாக வேணும் அப்படின்னுட்டுனா நாம் ஒரு தோசை பதத்துக்கு கொஞ்சம் பெருசாக நாம் சுட்டி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு நான் சுட்டி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு ரெடியாகி கிடச்சிரும். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது தாங்க பனானா பேன் கேக். லைட்டாக பபிள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆயிலோட பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட ஸ்மெல்லும் சரி, டேஸ்ட்டும் சரி, சத்துமே ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நெய் லைட்டாக நாம் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பக்கம் வெந்த உடனே நாம் மறுபக்கம் மறித்து போட்டு 2 பக்கமுமே நாம் இந்த மாதிரி லைட்டாக செவக்கிறது அளவுக்கு நாம் வெந்து உடனே நாம் எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னுமே மாவு ஊற்றி ஒவ்வொன்றா நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், காலையிலையாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் டைமு, நைட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபியாட்டு நாம் கொடுத்து விடலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுக்காக ஒரு பெரிய சைஸு பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடிசாக நான் துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம பொடிசாக இருக்கிற அந்த துருவலில் துருவும் போது தான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு முடியும். பெரியவங்க நாம் ஈஸியாக சாப்பிட்ருவோம் பெரிய துருவலில் வச்சு துருவினாலும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறதுனால பொதுவாக சின்னதுலேயே வச்சு நாம் துருவி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு, அதுக்கப்புறமா நல்ல மிளகு, அது கண்டிப்பாக நாம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கணும். வீட்டிலே உர ஊற்றி வச்ச தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் இருந்தே தயிர் வாங்கும்போது கொஞ்சம் புளிச்சது மாதிரி இருக்கும். பட் நாம் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே சத்தானதாக இருக்கும். அட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்ட்டுனா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இவ்வளவு தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலை அப்படின்ட்டுனா பெரியவங்க கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்ட்டுனா குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு ஓட்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்காக ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, நான் பார்த்திங்கன்னா அந்த நீல பயிறு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பயிரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 1/4 பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு வதக்கிறதுக்காக போட்டுறணும். அதையும் வதக்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே போட்டு நம்ம கிளற வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்திலே பொதுவாக எல்லாமே வெந்து கிடச்சிரும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சதைச்சி அந்த கல்லில் தாங்க லைட்டாக தண்ணி விட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஒரு 2 கைப்பிடி அளவு
அதாவது ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் தண்ணி வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா 4 கப் அளவுக்கு தண்ணி நாம் விட்டு அதையும் கிளறி கொடுத்து உப்பு மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு நாம் மூடி வச்சுக்கிட்டால் போதும். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். இடையில ஒரு வாட்டி லைட்டாக ஓப்பன் பண்ணி நாம் வந்து கிளறி விட்டுக்கணும். கிளறணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். காலையில் டிஃபனுக்காக இருந்தாலும் சரி, நைட்டு நாம் வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம். அட் லாஸ்ட்டாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மல்லித்தலையை லைட்டாக மேலோட்டமாக தூவி அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நாம் சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.